அன்பு சுட்டி குழந்தைகளுக்கு வணக்கம். நீங்கள் எல்லாரும் கதை கேட்க தயாராக இருப்பீங்க. அதனால் நேராக கதைக்கு போயிடலாம். கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு பக்கத்து நாட்டு மன்னரோட தூதுவர் ஓலையோடு வந்தார். அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? தேவராயரே, எமது படைபலம் உமக்கு தெரியும். நான் உன் நாட்டு மீது படையெடுத்து வந்தால் உன்னால் சமாளிக்க முடியாது. நான் படையெடுத்து வரப்போகிறேன். உயிர் வேண்டுமென்றால் பேசாமல் உன் நாட்டை என்னிடம் ஒப்படைத்து விடு. நீ எங்கோ ஒரு மூலையில் உயிர் வாழ்ந்து கொள் என்று எழுதியிருந்தது. தூதுவனை அனுப்பிவிட்டு மந்திரிகளோடு ஆலோசனை நடத்தினார் அரசர். மந்திரிகள், அயல் நாட்டு மன்னர் சொல்வது உண்மை. அவர்கள் படையோடு நாம் மோதி வெற்றி பெற முடியாது. நாட்டை விட்டு கொடுத்தால் உயிராவது மிஞ்சும் என்றனர். மன்னரும் யோசித்தார். அவர்கள் சொல்வது உண்மைதான். நம் படை சிறியது, அவர்கள் படை பெரியது. அவர்களை நாம் வெல்ல முடியாது. போர் என்று வந்துவிட்டால் உயிர்களை இழக்க நேரிடும். என்ன செய்யலாம் என்று புரியாததால் அரசவையை நாளைக்கு ஒத்திவைத்தார். அடுத்த நாள் அரசவையில் தெனாலிராமன் எழுந்து, அரசே, நாம் அவர்கள் கோரிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் நாட்டை விட்டு கொடுத்தால் நம் மானம் மரியாதை எல்லாம் போய்விடும். மாறாக போரில் தோற்றாலும் பலசாலியோடு போரிட்டு தோற்றோம் என புகழப்படுவோம் என்றார். மற்ற மந்திரிகள் அனைவரும், தெனாலிக்கு பித்து பிடித்து விட்டது, எல்லோரையும் சாகடிக்க பார்க்கிறான். வேண்டாம் அரசே, போர் வேண்டவே வேண்டாம். பேசாமல் நாம் சரணடைந்து விடுவோம் என்றனர். மன்னரும், மடிந்தால் மடிவோம், ஒருபோதும் சரணடையக்கூடாது. வருவது வரட்டும், அவர்களோடு போர் புரிவோம் என்றார். மற்ற மந்திரிகளுக்கு பகீர் என்றது. மன்னர் தெனாலியை தனியே அழைத்து, தெனாலி, இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு தெனாலி, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அரசே என்றார். தெனாலி கேட்ட மாதிரி ஒரு ஓலையை அடுத்த நாட்டு மன்னருக்கு எழுதி அதனை அரக்கு வைத்து மோதிர முத்திரையும் வைத்து தெனாலியிடம் கொடுக்க அவரும் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாட்டுக்கு போனார். அடுத்த நாட்டு அரசர் அந்த ஓலையை படித்தார். அதில், என்னோடு மோதாதே, என் பலம் உனக்கு தெரியும். இந்த ஓலை எடுத்து வருபவன் எமது படையில் மருத்துவ பிரிவில் வேலை செய்பவன். அவனோடு உமது தளபதியை சண்டையிடச் செய். உன் தளபதி ஜெயித்து விட்டால் இந்த நாட்டை பரிசாக தருகிறேன் என்று இருந்தது. அரசர் உடனே தெனாலியை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டார். தெனாலியோ, மன்னா, நான் தூதுவன், என்னை சிறையில் அடைப்பது தவறு என்றார். யோ, இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீ என் தளபதியோடு சண்டை போட வேண்டுமாம் என்றார். அரசே, மன்னர் உத்தரவை மதித்து நானும் உங்கள் தளபதியோடு சண்டையிட சம்மதித்திருக்கின்றேன். ஆனால் எங்கள் நாட்டு வழக்கப்படி நாங்கள் இருவருமே 3 நாட்கள் சிறையில் இருக்க வேண்டும். 4ஆம் நாள் சண்டை போடலாம் என்று சொல்ல மன்னரும் ஏற்றுக்கொண்டார். தெனாலியை அடைத்த அறைக்கு அடுத்த அறையில் அந்த நாட்டு தளபதியையும் அடைத்தார்கள். தெனாலி அப்போதுதான் அந்த தளபதியை பார்க்கிறார். நல்ல உயரம், பருத்த உடல், பார்க்க யமகிங்கரனை போல் தோற்றமளித்தார். என்னோடா சண்டை போடப் போகிறாய்? ஒரே கிள்ளாக உன் தலையை கிள்ளி எடுத்து விடுகிறேன் என்று தளபதி தெனாலியை பார்த்து கத்தினான். வேறு யாராக இருந்தாலும் பயந்து போயிருப்பார்கள். தெனாலி பயப்படவே இல்லை. தளபதி அடிக்கடி சப்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க தெனாலி அமைதியாக இருந்தார். 2 அறைக்கும் நடுவே ஒரு சுவர். பேசினால் சத்தம் நல்லா கேட்கும். தளபதியின் சத்தம் அடங்கவே அவன் தூங்குகிறான் என்பதை புரிஞ்சுக்கிட்டாரு தெனாலி. உடனே 2 அறைக்கும் நடுவே இருந்த சுவரில் தண்ணியை ஊற்றி ஊற்றி நனைச்சு மடியிலிருந்த கரண்டியை எடுத்து மெல்ல மெல்ல சுரண்ட ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சுவரோட கனம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நல்லா மெல்லிசா ஆனதும் சுரன்றதை நிறுத்திட்டார் தெனாலி. அடுத்த நாள் தளபதி வழக்கம் போல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். தெனாலி, தளபதி, எனக்கு வெத்தலை போடணும், சுண்ணாம்பு வேணும், தர முடியுமான்னு கேட்டார். தளபதியும் எப்படி தர்றதுன்னு கேட்க, தெனாலியோ, என் விரலில் தடவி விடுங்க என்று கூறி சுரண்டி வைத்திருந்த சுவற்றை ஒரு குத்து குத்தி கையை நீட்டினார். அதை பார்த்து தளபதி பயந்துட்டார். தளபதி தெனாலி கையில் சுண்ணாம்பை தடவும் போது அவர் கை நடுங்கினது தெனாலிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கே பயந்துட்டா எப்படி?
நான் ஒரு கையால் யானையோட மண்டையில் அடித்து மண்டையை உடச்சிடுவேன். எங்கள் தளபதி யானையை 2 கையாலையும் தலைக்கு மேலே தூக்கி சுற்றி கீழே போடுவார் தெரியுமா? ஏய், இதெல்லாம் உண்மையான்னு அந்த தளபதி கேட்க, எங்கள் ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். அவர் தான் நிறைய மந்திரங்கள் ஜெபித்து அவரோட பலத்தை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாரு, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு தெனாலி. 4ஆம் நாள் தளபதியும் தெனாலியும் சண்டை போடுறத பார்க்க கூட்டம் பயங்கரமாக கூடியிருந்தது. அந்த நாட்டு மன்னர் தன்னோட வாளை தளபதிக்கு கொடுத்து ஒரே வெட்டில் அவன் தலை தரையில் உருளணும் அப்படின்னு சொன்னார். யோ, உனக்கு என்ன ஆயுதம் வேணும்னு தெனாலியை கேட்டார் அரசர். தெனாலியோ, எனக்கு வெத்தலை தான் வேணும்னு சொல்ல, அரசரும் கொடுங்க என்றார். ஒருவர் வெத்தலையும் ஒருவர் சுண்ணாம்பும் எடுத்து வந்து நீட்டினர். தெனாலியோ வெத்தலையை எடுத்துக்கிட்டு, சுண்ணாம்ப உங்கள் தளபதி நெத்தியில் வச்சா நான் எடுத்துக்கிறேன்னாரு. அவனும் அதே மாதிரி தளபதி நெத்தியில் வைக்க, தெனாலி கை முஷ்டியை மடக்கி வாயில் ஏதோ முணுமுணுக்க, தளபதி சுவர் போல் நம்ம மண்டையும் பிளந்து போயிடும்னு பயந்து தெனாலி காலில் விழுந்து வேண்டாம் வேண்டான்னு கதறினார். ராஜா, நமக்கு எதுக்கு பேராசை, அடுத்தவங்க நாடு நமக்கு வேண்டாம் என்று கூற, ராஜாவும் பயந்து என்னன்னு கேட்க, நடந்ததை தளபதி சொல்லவும் ராஜா சிறையை பார்வையிட்டு சரிதான் தளபதி சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவராயருக்கு மன்னிப்பு ஓலை ஒன்றை எழுதி தெனாலியிடம் கொடுத்து வண்டி நிறைய பொன்னும் பொருளும் ஏற்றி அனுப்பி வச்சார். தனது நாட்டின் எல்லைக்கு வந்து கிருஷ்ணதேவராயர் தெனாலியை வரவேற்று ஆறத் தழுவிக்கொண்டார். அன்பு செல்லங்களா, அடுத்த முறை வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.